குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்று நம்மில் பல பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான பிரச்சனை உடல் பருமன். இதை ஒபேசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஒபேசிட்டியை குறைக்கிறதுக்கு நாம பல்வேறு உணவு முறைகள், மருத்துவ முறைகள் மற்றும் உடற்பயிற்சி முறைகளை பயன்படுத்தி தான் வரோம். யோக முறையிலும் இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு பல்வேறு ஆசன முறைகள் இருக்கு. அதுல குறிப்பா இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவாகவே நம்முடைய உடல் நம் உண்ணும் உணவினுடைய பகுதிகளை கொழுப்புகளாக மாற்றி நம்முடைய கழுத்து பகுதி, தோள்பட்டை, முதுகு மற்றும் அடிவயிறு, வயிறு, இடுப்பு பகுதிகளும் தொடை பகுதிகளும் சேர்த்து வைக்கிறது. இந்த பகுதிகளில் சேர்த்து வைக்கக்கூடிய கொழுப்புகளை தூண்டி அவற்றை கரைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஒரு ஆசனத்துக்கு முக்கியமாக இருக்கிறது. ஸோ அவ்வளவு சிறப்புமிக்க ஆசனத்தை தான் நீங்க செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. ஸோ இந்த பயிற்சிகள் நீங்க விடாம செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆசனம் உங்க உடல் பருமனை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும். வாங்க இதோட வேரியேஷன்ஸை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ட்ரையாங்கிள் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸ் பற்றி பார்க்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் முதல் ஆசனமாக பார்க்க இருக்கக்கூடியது ட்ரையாங்கிள் போஸ் 1. இது ஃபஸ்ட்டு வேரியேஷன். இது ரைட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லிட்டு நீங்கள் சேம் சைட் பெண்டிங்கில் வரக்கூடிய ஒரு பயிற்சி அமைய இருக்கு. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமாக 2 கால்களையும் தேவையான அளவு இடைவெளி 3 to 3.5 feet டிஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் உங்களுடைய ஹைட் வைஸாக வேரி ஆகும். ஸோ இது உங்களுடைய ஸ்திரத்தன்மைக்கு ஏற்றபடி நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். நிதானமாக மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு 2 கைகளும் தோள்பட்டை வரைக்கும் நீங்கள் உயர்த்துங்க. இந்த பொசிஷன் சரியாக அமைஞ்ச பின்னாடி மூச்சு வெளியே விட்டுக்கிட்டு நிதானமாக உங்களுடைய ரைட் சைடில் பெண்ட் பண்ணலாம். நிதானமாக பெண்ட் பண்ணி உங்களுடைய உள்ளங்கைகளை வலது காலினுடைய மேல் பகுதியில் வைத்துட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை நல்லா 90 டிகிரி எக்ஸாக்ட்லி ஸ்ட்ரைட் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்களுடைய கழுத்தை லேசாக மேற்பக்கம் முறிக்க நிலையில், உள்ளங்கைகளை பார்த்த நிலையில் நீங்கள் இந்த பொசிஷனில் அசையாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத்திங் எப்பவுமே ஆஸ் யூஷுவலாக இருக்கணும். நார்மல் ப்ரீத்திங் தான், அதில் எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. உங்களுடைய கால் பகுதியில் அதிகப்படியான வலியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உள்ளங்கைகளை முழுவதுமாக பதியாமல் உங்களுடைய விரலினுடைய நுனியை மட்டும் கால் விரல்களில் தொட்டால் போதும். 10 to 15 seconds இந்த பொசிஷனில் நீங்கள் லெக்கோட ஸ்ட்ரெச்சிங், தைஸோட ஸ்ட்ரெச்சிங், ஹிப்பில் ஏற்படுற ப்ரெஷரை ஃபீல் பண்ணிக்கிட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே நீங்கள் மேலே வரலாம். இதே பயிற்சியை நீங்கள் ஆப்போசிட் சைடு எக்ஸலேஷன் பண்ணிக்கிட்டே குனிஞ்சு நீங்கள் இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. உங்களுடைய கண்கள் எப்பயுமே தொடர்ச்சியாக உங்களுடைய உள்ளங்கைகளை பார்க்குறதுனால உங்களுடைய கண்களுடைய கூர்மையான உற்றுநோக்கல் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இந்த ஆசனம் அமையுது. இது உங்களுடைய இடுப்பு மற்றும் தொடை பகுதியை வலிமையாக்கிறதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தோள்பட்டை பகுதியும் மிகுந்த வலிமையாக்கக்கூடிய ஒரு ஆசனமாக அமையப்படுறது. 10 to 15 seconds இந்த பொசிஷனில் இருந்ததுக்கப்புறமா நிதானமாக மூச்சு வெளியிட்டு மேலே வந்துடுங்க. நிதானமாக மூச்சு வெளியிட்டு கீழே இறக்கிறேங்க. இப்போ கம் பேக் டு நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷன். தட் மீன்ஸ் ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன். ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் மசில்ஸை ஃப்ரீயாக விடுங்க. ஆழ்ந்த சுவாசம் 3 முறையிலேருந்து 5 முறை நீங்கள் எடுத்து விடுங்க. வலி முழுவதும் போனதுக்கப்புறமா நீங்கள் இதே பயிற்சியை இன்னும் 2-3 முறை முயற்சி செய்யலாம். இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரையாங்கிள் போஸ் மற்றும் அதோடைய வேரியேஷனில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் ட்ரையாங்கிள் 2. இது பக்கவாட்டில் வளையக்கூடிய ஒரு ஆசனமாக அமைவிருக்கு. பக்கவாட்டில் வளையக்கூடிய ஆசனங்கள் முதுகுத்தண்டினுடைய தசைநார்களை நன்கு பலம் செய்யக்கூடியதாகவும் அதனை டோனப் செய்யக்கூடியதாகவும் அமையுது. அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஆசனத்தை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது முதுகுத்தண்டு மட்டும் கிடையாது, உங்களுடைய இடுப்பு பகுதிகளுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது. வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் அகற்றி 3 to 3.5 feet டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கால்களை அகற்றி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வசதிக்கேற்ப இருக்கணும். பின்பு நிதானமாக நீங்கள் மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய வலது கையை தோள்பட்டை வரைக்கும் உயர்த்துங்க. பின்பு இன்னும் நல்லா மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே தலைக்கு மேலே வரைக்கும் உயர்த்தலாம். இப்போ உங்களுடைய பைசப்ஸும் யூஸும் நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். நிதானமாக பக்கவாட்டில் மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே வளையுங்க.
ஸோ எந்த அளவுக்கு அவங்க வளைகிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனில் பர்ஃபெக்டாக நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் நார்மல் ப்ரீத்திங்கில் ஹோல்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய ரைட் சைடு ஹிப் ரீஜனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும், லெஃப்ட் சைடு ஹிப் ரீஜனில் நல்ல ஒரு கம்ப்ரஸும் ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய ஸ்பைன் நல்ல லேட்டரல் ஆர்ச் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கைகளை எந்த வளைவு இல்லாமலும் பைசப்ஸ் க்ளோஸாக உங்களுடைய இயர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கும்படியும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். 20-50 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கிறதுக்கப்புறமா நிதானமாக மூச்சு எடுத்துக்கிட்டே நேராக வாங்க. பின்பு கைகளை மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே இருக்குங்க. 2 to 3 ப்ரீதிங்ஸ் நல்லா டீப்பாக எடுத்து விடுங்க. வலி போகிற வரைக்கும் நீங்கள் எடுத்து விடலாம். பின்பு இதே ஆசனத்தை நீங்கள் ஆப்போசிட் சைடும் ட்ரை பண்ணலாம். Now slowly raise up your left hand with inhalation. Turn up your palms. Again take a deep inhalation. Okay, come back to center line. Okay, slowly lateral arch in right side with exhalation. மூச்சு வெளிவிட்டுட்டே நிதானமாக நீங்கள் ரைட் சைடு lateral arch பண்ணலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய வலது கை உங்களுடைய முட்டி பகுதியினுடைய பக்கவாட்டு பகுதியை ஊன்றியபடியும் நல்லா இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆனதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய கழுத்து பகுதி சாய்க்காமல் ஒரே நேர்கோட்டில் இருக்கபடி பாருங்கள். முன்புறம் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிதானமாக மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. நிதானமாக கைகளை மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே இறக்கி. ஸோ கம் பேக் டு நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷன். இப்போ ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷனில் கொஞ்ச நேரம் ஆழ்ந்த சுவாசம் 3 to 5 முறை எடுங்க. இது ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. இந்த ரிலாக்ஸேஷனில் உங்களுக்கு வலி முழுவதும் போனதுக்கப்புறமா இதே ஆசனம் நீங்கள் 2-3 முறை முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஒரு ஆசனத்தை நீங்கள் எளிமையாக செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதற்காக இருக்கக்கூடிய சில ப்ரிப்பரேட்டரி லூஸ்னிங் ப்ராக்டிசஸை கண்டிப்பாக செஞ்சாகணும். இந்த லூஸ்னிங் ப்ராக்டிசஸை நீங்கள் ரெகுலராக செய்கிற லூஸ்னிங் எக்ஸசைசஸ் கூட நீங்கள் இதை பண்ணிவிட்டு அதன் பின்பு இந்த பர்டிகுலராக நீங்கள் எந்த ஆசனம் வரலன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசனத்தை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் லூஸ்னிங் எக்ஸசைசஸ் ஆசனத்தை எளிமையாக மாற்றும். வாங்க ட்ரையாங்கிள் போஸோட ஃபஸ்ட்டு வேரியேஷனோட லூஸ்னிங்கை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் தேவையான அளவு இடைவெளி விட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தோள்பட்டை அளவுக்கு உங்கள் கைகளை உயர்த்திக்குங்க. வலது பக்கம் லேசாக வளைஞ்சி இடது கையை பாருங்கள். இனிலா இப்போ இடது பக்கம் இனில் up. Now 1 with exhalation, slowly come up. 2 with exhalation and inhale, come up. இது போல் நீங்கள் டைனமிக்கில் 10 to 15 டைம்ஸ் செய்யும்பொழுது உங்களுடைய பின் தொடை பகுதி மற்றும் பின் முதுகு பகுதி, உங்களுடைய காஃப் மசில்ஸ் இருக்கக்கூடிய பகுதியினுடைய தசை மண்டலங்கள் நல்ல எலாஸ்டிசிட்டி, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஆசன பயிற்சியில் ட்ரையாங்கிள் 1 செய்யும்போது ரொம்ப எளிமையாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய லூஸ்னிங் ப்ராக்டிஸ் உங்களுடைய ட்ரையாங்கிள் போஸ் 2வை ரொம்ப ஈஸியாக செய்வதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி தான். தினந்தனம் செய்யும்போது உங்களுடைய இடுப்பு பகுதி மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிட்னிஸும் நல்லா டோன் அப் பண்ணிவிடும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். நிதானமாக கால்களை அகலம் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் 2வோட ஃபைனல் பொசிஷனுக்கு ரீச் ஆகுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைனமிக் மூமெண்ட் ட்ரையாங்கிள் 2 போஸை ஒத்து இருக்கும். இந்த பயிற்சியில் அவங்க பக்கவாட்டில் வளையும் பொழுது மூச்சை வெளியே விட்டுட்டோம், ரிட்டர்ன் வரும்போது மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டோம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மூச்சை வெளியே விட்டுட்டு மூச்சு உள்ளே எடுத்துறது, இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரிவான முறையில் நீங்கள் இந்த லூஸ்னிங் ப்ராக்டிஸோடு சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா டோனப் ஆகும். இந்த நல்ல ஃப்ளெக்சிபிள் டோனப் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் 2 என்ற ஆசனம் ரொம்ப எளிமையாகவும் நல்ல மேக்ஸிமம் ஆர்ச்சோடு நீங்கள் பெண்ட் பண்ணுவீங்க. இந்த லேட்டரல் ஆர்ச் எக்ஸசிவாக உங்களுக்கு வரும்போது ஃபர்தராக அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆசனாஸ் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் ஸ்பைனல் கார்டு சேஞ்ச் ஆகிருக்கும். இது 10 to 15 டைம்ஸ் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு பின்பு சாந்தி ஆசனத்தில் 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக மற்ற ப்ராக்டிஸ்குள்ளேயும் போகலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் போஸ் மற்றும் இதனுடைய சில வேரியேஷன்ஸை பார்த்தீங்களா? கூடவே சேர்ந்து சில ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸையும் பார்த்துருப்பீங்க. விடாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் பருமன்ற பிரச்சனை சீக்கிரமே உங்களை விட்டு போகும். நல்ல ஆரோக்கியமான சுறுசுறுப்பான உடலை நீங்கள் அடைவீங்க. நன்றி, வணக்கம்.